நடனப்பிரிய நடராஜா கழகப்பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதனாகிய படைப்பு தொடருக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாண்ட அங்கங்களில் தோன்றிய சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்து சுஜாதரன அளவோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் துணையில் தோன்றினேன். ஸ்ரீ சன்னாசி சாமி கும்பிடும் பங்காளிகள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக இங்கு தஞ்சாவூரை சேர்ந்த தங்கமணி அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா கமிட்டியாளர்கள், இளைஞர் பெருமக்கள், இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல அன்புள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் கலைக்குழுவின் சார்பாகவும் குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமேனால், எந்த பகுதிக்கு எப்படிப்பட்ட நடிகர்களை கொண்டு வந்து சேர்த்தால் அந்த பகுதி சிறப்பாக இருக்கும் என்று தன்னுடைய மதிநுட்பத்தாலே அறிந்து அரிய பெரிய கலைஞர்களை அழைத்து வந்து எங்களுக்கு உங்களுக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு சகோதரர், இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் ஏஎன் ஆதிஸ்வரன் அவருடைய சார்பாகவும் மீண்டும் ஒரு பணிவார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் உறுத்தாக்கிக் கொண்டு அபிஷேக பிரியா சிவா அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு, சோஸ்திர பிரியா சூர்யா, போஜன பிரியா பீமா, நடன பிரிய நடராஜா, கழகப்பிரிய நாரதா என்று உலகத்தால் அழைக்கப்படும் நாரதனாகிய நான் படைப்பு தொடருக்கு காரண கர்த்தாவாகிய பிரம்மாவின் அங்கங்களில் தோன்றிய சனகர், சனந்தனர், சனத்குமாரர், சனத்து சுஜாதரனோடு அடுத்து பிறந்த 10 பேர்களில் பிரம்மாவின் தொடையில் தோன்றியது. மக்கள் விருத்திக்காக படைக்கப்பட்டாள் என்ற என் தந்தையின் வார்த்தையை எதிர்த்து மறுத்து வெறுத்து ஆண்டவன் புகழ் பாடி இறை தொண்டு செய்யவே என் மனம் நாடுகிறது என்று வாதாடினேன். அதனால் என் தந்தை எந்த பெண்களை வெறுத்தாயோ
அந்த பெண்களோடு 3 பிறவி எடுத்து கூடி அதன் பின் சுயமுறைந்து நாரதன் என்றே பெயர் பெற்று விளங்குவாய் என்று சமைத்தார். அதை மகிழ்ச்சியோடு ஏற்று அப்பிறவிகளை அனுபவித்து 3ஆம் பிறவியில் நாரதன் என்ற பெயர் பெற்று நாராயண மந்திர பலத்தான் அரிய தவத்தை செய்து தக்கனின் மக்களுக்கு ஞான மார்க்கத்தை உபதேசித்ததால் என்னை ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்கினால் என் தலை வெடிக்க கிடது என சமைத்தார். அதையும் ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திற்கு செல்லும் நல்ல வாய்ப்பை பெற்றேன். வழக்கம் போல் மும்மூர்த்திகளிலே முக்கன் மூர்த்தியாகிய அத்தியிலக்கரம் பத்தியிலே வன புத்தியிலோட மத்தியிலே அத்தியிலக்கரம் மத்தியிலே வன புத்தியிலோட மத்தியிலே நெற்றி சிதாசம் என்று சொல்லியிருந்த மிக பார்வையாளை பண்ணி முத்தி நாதனை மூவர் முதலோடு அண்டரண்டமும் அனைத்தில ஊனமும் கண்ட அண்டனை கற்றுக்கடவுளை ஏகநாதனை இணையடி இறஞ்சுமின் போகமாதரை போற்றுதல் ஒளிந்தென்றபடி பேரின்ப வீடு பற்றி தரும் சிவபெருமானையும் அன்னை உமாதேவியையும் கையிலையில் கண்டு வணங்கி அவரது ஆசி பெற்று வைகுந்தம் சென்று அந்தி காலை உச்சம் ஒன்று ஆடுகின்ற தீர்த்தமும் சந்தி தர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் சிந்தைமேவு ஞானமும் தெரிஞ்சவிக்க வந்திரும் எந்தை ராமராம நாமமென்னும் நாமமே என போற்றக்கூடிய என் பாட்டன் லட்சுமி நாராயணன் பதம் பணிந்து நிரந்தரமான 2 தந்தையின் நல்லாசியுடன் இப்போ உலகிலே தமிழ் கடவுள் முருகபெருமானை காண முயற்சியிலே இக்குறுதளத்தடைந்தோம். குமரபெருமானை குலதெய்வமாக கொண்டாடும் இந்த குறுதளத்திற்கு யாவரை இருந்தாலும் நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நலமாக அமைய எல்லாம் உள்ள இறைவன் தகடச்சக்கர செய்முகமைந்தலான் சகடச்சக்கர தாமரை நாயகன் அகடச்சக்கர உண்மணி அவரை விகடச்சக்கரம் வைப்பது போற்றுவோம். 5 கரத்தனை யானை முகத்தனை இந்திர இளம்பரை போல எயிற்றனை நந்தி முகர்ந்தனை ஆனக்குழுந்தினை புந்தையில் வைத்தனை போற்றுகின்றேனே என்று சொல்லக்கூடிய அந்த விநாயக பெருமானை வணங்கினாலும் கூட ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அண்டமெல்லாம் பூத்தாலை கண்ணடங்க காத்தாலை மாதுளப்பு நிறத்தாலை தொழுவோர்க்கு ஒரு நாளும் திங்கில்லையே என்று சொல்லக்கூடிய வகையிலே அந்த அம்பாலை அந்த பராசக்தியை அந்த மகாமாரியை இந்த நேரத்திலே வணங்க வேண்டும். மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டு வைத்து இந்த மக்களை எல்லாம் காத்து ரட்சித்துக் கொண்டிருக்கின்றாளே அந்த மகாசக்தி அவளை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? மஞ்சளிலே நீராடி குங்குமத்தால் பொட்டிலிட்டு பூவாடை காரியம்மா நீ மறுநாடி வந்திடம்மா உடுக்கை பம்பை முரசொலிக்க உரிமை மேலும் தான் முழங்கு பலே பலே சித்தாங்கு அடைகட்டு தாயே நீ சீரி எழுந்திடம்மா மலையனூரில் கோவில் கொண்ட அங்காள ஈஸ்வரியே ஆத்தாரை அழைக்கின்றேன் நீ ஆடி இங்கு வந்திடம்மா. ஓடி
மண்டலமாக மழை மீதால் எப்படி இருக்கும் அதே போல எங்களுடைய இசைக்கலைஞர்கள் இசைகளை மீட்டுகின்ற பொழுது விண்ணை பிளக்கக்கூடிய அளவிற்கு கரவோசைகள் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இப்படி இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது மல்லிகை வெண்சங்கா வண்டுவ வன்கருப்பு வெள்ளை கடையறிந்த மிகரப்பு முழுமலன் மென்மாலை துளசியும் வெள்ள நடந்ததை பொன்மாலை என்று இப்பொழுது என்பதை போல முத்திக்கு வித்தாக மூர்த்தியத்துவம் செய்த கால் பக்தியும் சக்தியும் சேரத்தான் வேண்டும் என்றபடி அழகான சோலை இயற்கையின் வேலை எல்லாம் இறைவனின் லீலை கதிரவன் ஒளியால் இது காலை. ஆகவே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய 5 பேர் இடத்திலே மலையை சார்ந்த இடத்தை குறிஞ்சி என்பார்கள். எனவே இங்கு குடிகொண்டு கக்கும் குமரக்கடவுள் கிருபையால் அழகின் பிறப்பிடமாக உள்ளது. மலையருவிகளும் வண்ண வண்ண பறவைகளும் வான் உயர்ந்த மரங்களும் தம்பி அப்படியே இருக்கட்டும் தம்பி அப்படியே என்ன என்ன இன்பத்துறை இப்படிப்பட்ட இந்த இடத்தை பார்க்கிற பொழுது 1000 நாவுகளை கொண்ட அந்த ஆதிசேஷனால் கூட வர்ணிக்க வார்த்தைகள் கிடைக்காது. எங்கு அழகு நிறைந்து காணப்படுகிறதோ அங்கே பிரச்சனை இருக்கத்தானே செய்கிறது. மேலும் ஸ்ரீமன் நாராயணன் அமைப்பால் சிறப்போடு விளங்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்தை பார்க்கிற பொழுது அந்த நதியோரத்தில் இருக்கக்கூடிய நாணலை இங்கு வரவழைப்போம். ஆனந்த ஆனந்தம் என் சொல்ல நதியோரம்
எதற்கடி, நீ புயலா இருப்படி எதற்கடி, எனக்காக கொஞ்சம் இறக்கப்படு, உன்னை என்னை இணைத்து விடு, இருந்தால் இதையும் உன்னோடு, நீ மறுத்தால் இதையும் மண்ணோடு என்று சொல்லக்கூடிய வகையிலே காதல் 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 இல்லையே சாதல் சாதல் என்று சொல்லியிருக்கிறான் கவிஞன். அந்த வகையிலே காதலை பாடாத கவிஞன் இல்லை, காதலை பாடாதவன் கவிஞன் இல்லை. இப்படி இந்த இடத்தை பார்க்கிற பொழுது நிலையாக இங்கேயே தங்கிவிடலாம் போல் தோன்றுகிறது. என்ன செய்வது? ஒரு நாளைக்கு மேல் ஒரு இடம் தங்கக்கூடாது. அப்படி தங்கினால் எனது சிரசாகப்பட்டது 1000 தக்கனை இட்ட சாபம். மேலும் எனது கலகத்தையும் செய்ய வேண்டும், சிரசையும் காப்பாற்ற வேண்டும். இருந்தாலும் இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது ஒய்யார நடந்து இந்த ஊருக்குள்ள வந்து காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அம்மாவுடைய தரிசனத்தை போலல்லவா இவருடைய நடைமுறை பாவனை இருக்கிறது. அந்த வகையிலே ஊருக்குள்ளே போற புள்ளே ஏ அத்த மகரத்தினமா ஆதரவா பேசுவுள்ளே ஆசை வார்த்தை சொல்லுவுள்ளே போடு ஒய்யாறு பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏதோ ஒரு சத்தம் என்னுடைய உள்ளத்தை கவர்ந்தெழுக்கிறது. இடவேறு பார்க்கலாம். ஆகா, ஆனோனம் சோ ஆனோனம் சோ ஆனோனம் சோ என்ற அருமையான கானம் என் அனுபவத்தில் கேட்டினால் இந்த ஆனோனம் சோ என்ற கானம் ஆறுமுகாவா ஆறுமுகாவா என்று அந்த குறுகிற கணவன் குமரனை அழைப்பது ஒன்றளவா உங்க அர்த்தத்தை உச்சரிக்கிறார். தோல்கருவி, துளைக்கருவி, நரம்புக்கருவி, கஞ்சக்கருவி, முடற்றுக்கருவி என்ற பஞ்சக்கருவியிலே மெஞ்சக்குரலோடு பேரியால், மகதியால், சகுடையால், செங்கொட்டியால், புல்லாங்குழல் என்று சொல்லக்கூடிய அந்த இசைக்கருவிகளின் ஓசையோடு உயர்ந்ததுமான இம்மாதின் கானத்தையும் அங்க அவயங்களையும் பேரின்ப நோக்கு கொண்டு பார்க்கின்ற பொழுது முப்பளவோ சர்க்கரையோ உட்கடைந்த நல்ல முதல் செற்பரை நச்சினை சேர்ந்த பொழுது அற்புதமாய் பேசுக்களை போடு ஆளுநம் சோ என்று கானம் பாடக்கூடிய இந்த கானத்தை கேட்கின்ற பொழுது இவள் யார்?
எங்கிருக்கிறான், இவன் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறான் என்பதை யாரை தூதாக விட்டு அறிந்து கொள்வது என்று குழப்பமாக இருக்கிறது. அந்த வெண்ணிலாவை தூதாக விடலாம். அந்த வகையிலே வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ணமயிலும் வாழவில்லை பெண்ணுருவில் வந்து ஆடுது, பெண்ணுருவில் வந்து ஆடுது. பெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது. வண்ணமயிலும் வாழவில்லை பெண்ணுருவில் வந்து ஆடுது, வெண்ணிலா முகம் பாடுது, அது கண்ணிலே சுகம் தேடுது.
தண்ணீர் என்று தாமரை பூவனை தண்ணீர் நான் இருக்கு தாமரை காசு தாமரை பூவனை தண்ணீர் நான் இருக்கு தாமரை காசிப்பட்டு தண்ணீரில் நீ இறங்கு தத்தளித்த தாமரை தள்ளி சென்றிடு வட்டமிட வண்டுகள் வந்து முயிடு எட்டாத தாமரை ஏக்கத்துடன் பார்த்திடு எப்போது காற்றடித்து நீயும் என் அருகே வாராயோ என காத்திருக்கக்கூடிய இப்படிப்பட்ட இந்த சிறப்பான இடத்திலே வகையிலே இந்த சப்த சுரங்களை முறையாக மீட்டுகின்ற பொழுது கவிதை அரங்கேறி நேரும் மலர் கலையில் பரிவார தேகமாக சசக நிசப்பா நிசாசா சச சமக நிசப்பா நிசாசா நிச சபப்ப பாப்ப பாரவம மம கம கம கமதப்ப காரே சானே இந்த பெண் மனிதர்களுக்கு பிரதமர் இல்லை தெய்வாம்சம் கொண்டதாக உள்ளாள் ஆகவே சுந்தரம் நிறைந்த சுந்தரம் நிறைந்த மகைகள் இந்த உலகில்
வரும்போது மச்சக்கூர்ம வராகம் நரசிம்ம வாமன ராம பலராம பரசுராம கிருஷ்ணா என்று ஸ்ரீமன் நாராயண அவதாரங்களிலே வாமன அவதாரத்தின் போது அவரது ஆனந்த கண்ணீரில் அமர்ந்து கொள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்கள் தோன்றி முருகபெருமானை வணக்கதவருக்கு அவரது வள்ளி தேவேந்திரன் மகளாக தெய்வ யானை என்ற பெயரோடு வளர்ந்த நாளில் சூரபத்மனை சுப்பிரமணிய என்றதால் முதல் தலைமக திருப்பரங்குன்றத்திலே தெய்வ யானை முருகன் மணந்தார். அதே சமயம் நம்பியால் வளர்க்கப்பட்டு வள்ளி என்ற பெயரோடு வளர்ந்த ஒரு நாளில் உன்னை இரண்டாவதாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று முருகபெருமான் வள்ளிக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்ற தக்க காலம் நெருங்கிவிட்டதாகவே அந்த வள்ளியை சந்தித்து நம் கழகத்திற்கான வாய்ப்பையும் கந்த பெருமானின் கல்யாணத்தை முடித்து காரியத்தை சாதிப்போமானால் அதற்கு முன் அங்கு யாரோ ஒரு வனக்காரர் ஆகின்றார். அவரை சந்தித்து வேடிக்கையாக அதே சமயம் விவேகமாக பேச அதன் வள்ளி சந்திப்போம். நாராயண நாராயண நாராயண